ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி. விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை வெளியில் பார்த்தா அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பல விஷயங்களை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. குடும்பத்தையும் உறவுகளையும் மிகவுமே முக்கியமாக பார்க்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்குது. அதனால தான் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே உணர்ந்துருவீங்க. சில காலங்களில் வாழ்க்கை அப்படிங்கிறது திடீர்னு ஒரு புதிய பாதையை திருப்பத்தை எடுக்கும். அந்த திருப்பத்துக்கு காரணமே உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய ஒரு புது பர்சன் தான். அந்த நபர் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல மிகவுமே ரொம்ப சாதாரணமாக இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. யாருக்குமே எந்த சந்தேகமும் வராத மாதிரி அமைதியாக பழகுவாங்க. ஆரம்பத்தில் அந்த நபர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப இனிமையாக இருக்கும். வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட மரியாதையாக பேசுவாங்க. அதனால் உங்கள் குடும்பத்தில் அவரை நல்ல மனசு கொண்டவங்களாம் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல தான் அந்த நபருடைய வருகை அப்படிங்கிறதே வீட்டில் சில மாற்றங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். முன்னாடி யாருமே கவனிக்காத விஷயங்கள் எல்லாமே இப்போது பேசப்பட ஆரம்பிக்கும். விருச்சிக ராசிக்காரங்க மிகவுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. யாராவது நம்பிக்கையாக துரோகம் செஞ்சாங்க அப்படின்னா அதை எளிதாக மறக்கவே முடியாது. அதனால் இந்த காலத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் உங்கள் மனசை ரொம்பவே ஆழமாகவும் பாதிக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடல் நலம் தொடர்பான சின்ன பிரச்சனைகள் தோன்றலாம். அது முதல்ல பெரிய விஷயமா இருக்காது, ஆனால் கவனமாக பார்த்துக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. புதிய நபர் உங்கள் குடும்ப விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டவும் இருக்காங்க. அது முதல்ல உதவி மாதிரி தோணும், ஆனால் பின்னால் அது சிலருக்கு சந்தேகத்தையும் உருவாக்கும். சில சமயம் அந்த நபர் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசக்கூடிய நிலையும் உருவாகலாம். அதனால் குடும்பத்தினருக்குள்ள புரிதல் அப்படிங்கிறது குறையும். விருச்சிக ராசிக்காரங்க யாரையுமே எளிதாக நம்ப மாட்டாங்க. ஒரு முறை சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா அதை கவனமாக ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது குணம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும். அப்போது இந்த காலத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே எல்லாத்தையுமே நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கவங்களாக தான் இருப்பீங்க. யார் உண்மையாக இருக்காங்க, யார் வேறு நோக்கத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் பணம் தொடர்பான விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட புதுசாக வாய்ப்பு வருது, நீங்கள் இதை பண்ணுங்கள், அது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணா கூட அதை நீங்கள் உடனே முடிவெடுக்காமல் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும். கண்டிப்பாக சிந்தித்து தான் நீங்கள் செயல்படணும். உங்கள் குடும்பத்தில் ஒரு முக்கியமான பேச்சும் நடக்கக்கூடும். அந்த பேச்சு ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். சிலர் கோவப்படலாம், சிலர் மன வருத்தமாகலாம். இது எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த பேச்சு முடிஞ்ச பிறகு பல விஷயங்கள் உங்களுக்குள்ளே தெளிவு வரும். இது வரைக்கும் யாரும் சொல்லாமல் இருந்த உண்மைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த புதிய நபருடைய உண்மையான நோக்கம் மெதுவாக எல்லாருக்குமே புரியவும் ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் அவங்க நம்பினவங்க கூட பின்னாடி எச்சரிக்கையாக இருக்கவும் ஆரம்பிச்சிருவீங்க. வீட்டில் இருந்த பதற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். குடும்பத்துக்குள்ளே மீண்டும் நம்பிக்கையும் உருவாகும். சில உறவுகள் எல்லாமே இப்போது இந்த காலத்தில் விலகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அது உங்களுக்கு ஆரம்பத்தில் வருத்தமாக இருக்கும், ஆனால் பின்னாடி அது நல்லதற்காக மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் மனதளவில் மிகவுமே பலமானவங்களாக இருப்பாங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்த சில அனுபவங்கள் உங்களை இன்னுமே புத்திசாலியாக மாற்றப்போகுது. அந்த அனுபவம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே உதவ போகுது. இறுதியில் உங்கள் வீட்டில் மீண்டுமே அமைதி அப்படிங்கிறது திரும்ப போகுது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது மெதுவாக மறையவும் போகுது. விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோதனை மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சோதனை முடிஞ்ச பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் மனசு அப்படிங்கிறது மீண்டும் அமைதியை அடையும். குடும்பத்தில் மீண்டும் சந்தோஷமும் திரும்பும். இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடமாகவும் இருக்கும். இனிமேல் யாரையுமே நம்ப வேண்டாம், யாரை தூரத்தில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு வெளியில் பார்த்தா ரொம்பவே சாதாரணமாக தோன்றும். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள், சோதனைகள் யாருமே முழுமையாக அறிஞ்சிருக்கவே மாட்டாங்க. வாழ்க்கையோட ஆரம்ப காலத்திலிருந்தே உங்களுடைய பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு உங்களுக்கு காலங்கள். சில நேரங்களில் உங்கள் குடும்பத்தில் நடந்த சில சம்பவங்கள் கூட உங்கள் மனசில் ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிருக்கும். சின்ன வயசுலேருந்தே பொறுப்புகள் அதிகமாக இருந்திருக்கலாம். மற்றவங்க சிரித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் கூட நீங்கள் பல விஷயங்களை அமைதியாக சமாளிச்சிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில நம்பிக்கைகள் உடைந்த அனுபவங்களும் இருக்கலாம். நீங்கள் மிகவுமே நம்பிட்டு இருந்த ஒருத்தவங்க வார்த்தைகள் எல்லாமே உங்களை காயப்படுத்தியும் இருக்கலாம். அந்த சம்பவம் நீங்கள் யாரையுமே எளிதாக நம்பாத மனிதராக மாற்ற வச்சுருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாக வெளியில் தைரியமாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பல உணர்ச்சிகளை அடக்கி வச்சுருப்பாங்க. சில கஷ்டங்களை யார்கிட்டையுமே சொல்லாமல்
தனிமையாகவே சுமந்துட்டுருப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் பணம் தொடர்பான சிரமங்களும் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். சில சமயம் ஒரு தேவையை நிறைவேற்றக்கூட பல முறை யோசிக்க வேண்டிய நிலையும் வந்திருக்கும். அந்த அனுபவம் உங்களுக்கு பணத்தினுடைய மதிப்பை நல்லாவே கற்றுக் கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் சில உறவுகள் எல்லாமே மிகவும் முக்கியமாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த உறவுகள் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நீண்ட நாட்கள் தொடராமலும் போயிருக்கலாம். சிலர் திடீர்னு விலகியும் இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் மனசளவில் மிகவும் வருந்தி இருக்கலாம். ஆனால் வெளியில் யாருக்குமே அதை காட்டிக்காமல் அமைதியாகவும் இருந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில நாட்கள் எல்லாமே மிகவும் கடினமாகவும் இருந்திருக்கலாம். ஏன் இந்த காலம் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் தான் நடக்குது அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஆனால் எல்லா அனுபவங்களுமே உங்களை ரொம்பவே பலமான மனிதராக தான் மாற்றப்போகுது. இப்போது நீங்கள் யாரையுமே எளிதாக நம்ப மாட்டீங்க. யாராவது பேசக்கூடிய வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையை கவனிக்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய நபர் வரக்கூடிய சூழ்நிலை இந்த காலத்தில் உருவாகலாம். அந்த நபர் ஆரம்பத்திலேயே ரொம்ப நல்லவராகவும் தோன்றலாம். அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இனிமையாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க கிட்ட ரொம்பவே அன்பாக பழகுவாங்க. அதனால தான் சிலர் அவங்க மேலே விரைவில் நம்பிக்கையும் வைப்பாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உள்ளுணர்வு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த நபருடைய சில நடத்தை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். காலம் போக போக அந்த நபருடைய வார்த்தைகள் வீட்டில் சின்ன சின்ன மாதிரியான கசப்புகளை உருவாக்குறதுக்கு ஆரம்பிக்கும். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசக்கூடிய நிலையும் உருவாகும். அந்த சூழ்நிலையை நீங்கள் அமைதியாக கவனித்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா முன்பு நடந்த அனுபவங்கள் எல்லாமே காரணமாக நீங்கள் அவசரமாக யாரையுமே நம்பியிருக்க மாட்டீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடல்நலம் தொடர்பான சின்ன பிரச்சனைகள் தோன்றலாம். அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாகவும் நின்றுருப்பீங்க. வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களை மனதளவில் பலமாக மாற்றியிருக்க போகுது. அதனால் எந்த பிரச்சனையும் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஒரே நேரத்தில் வீட்டில் ஒரு முக்கியமான பேச்சும் நடக்கக்கூடும். அந்த பேச்சு ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். சில உண்மைகள் எல்லாமே வெளியில் வரும். அந்த புதிய நபர் தான் உண்மையான நோக்கம் எல்லாருக்குமே புரியும். ஆரம்பத்தில் அவங்கள நம்பினவங்க கூட பின்னாடி உண்மையை உணர ஆரம்பிப்பாங்க. வீட்டில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே மெதுவாக குறையும். குடும்பத்தினருக்குள்ள மீண்டும் நம்பிக்கை அப்படிங்கிறது உருவாகும். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்த கஷ்டங்கள் எதுவுமே வீணாக போகலை. அந்த அனுபவங்கள் தான் உங்களை இன்னுமே புத்திசாலியாக மாற்றி இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் வாழ்க்கை அப்படிங்கிறது சில நேரங்களில் கடினமாக இருந்தாலும் அது உங்களை பலமாக்குவதற்காகத்தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கடந்த பாதையை நினச்சி பார்த்தாலே நீங்கள் எவ்வளவு தைரியமாக அந்த எல்லா சோதனைகளையுமே கடந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இனி வரக்கூடிய காலங்களில் அந்த அனுபவம் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக நல்ல மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும். உங்கள் மனசு அமைதியும் அடையும். குடும்பத்தில் மீண்டும் சந்தோஷமும் அதிகரிக்கும். இறுதியில் நீங்கள் நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேறித்தான் போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா கஷ்டங்களையுமே நீங்கள் எப்பொழுதுமே ஒரே மாதிரி எடுத்துக்காமல் கொஞ்சம் பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி எல்லா கஷ்டங்களையுமே தாங்கிக்கிட்டு தான் இவ்வளோ காலங்களாக நீங்கள் முன்னாடி வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறை அமைதியாக நினைத்து பார்த்தீங்க அப்படின்னா பல கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் அதை தாங்கிக்கிட்டு முன்னாடி வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது புரியும். சிலர் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே பார்த்துருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அப்படி இல்லாமல் சோதனைகள் நிறைந்த பாதைகளாக இருந்திருக்கலாம். சின்ன வயசுலேருந்தே சில விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசில் ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிட்டு இருக்குது. வீட்டில் நடந்த பிரச்சனை உங்களை ரொம்பவே விரைவாக பெரியவனாக நினச்சிக்க வச்சுருக்கலாம். மற்றவங்க சுலபமாக எடுத்த விஷயங்கள் கூட நீங்கள் பொறுப்பாக தான் எடுத்திருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் பணம் தொடர்பான சிரமங்களும் இருந்திருக்கலாம். ஒரு தேவையை நிறைவேற்றக்கூட பல முறை யோசிக்க வேண்டிய நிலையும் வந்திருக்கலாம். அந்த அனுபவம் தான் உங்களுக்கு பணத்தினுடைய மதிப்பை மிகவுமே நன்றாக கற்றுக் கொடுத்துருக்கும். உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர்கிட்ட உங்களுடைய உடல் நலம் ஒரு காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் மிகவுமே கவலையுடனும் இருந்திருக்கலாம். குடும்பத்தில் அந்த சூழ்நிலை அனைவருக்குமே மன அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. யாராவது நெருக்கமானவங்க கஷ்டப்படுறத பார்த்தா அது உங்கள் மனசை ரொம்பவே பாதிக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில உறவுகள் எல்லாமே மிகவும் முக்கியமாக இருந்திருக்கலாம். அந்த உறவுகள் மீது தான் நீங்கள் அதிக நம்பிக்கையும் வச்சுருக்கலாம். ஆனால் சிலர் திடீர்னு மாறியும் இருக்கலாம். அந்த நம்பிக்கை எல்லாமே ஒரு நாள் புரிஞ்சு கொள்ளாமல் விலகி இருந்தாலும் பரவாயில்ல. அந்த சம்பவம் எல்லாமே உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்துருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே நாங்கள் எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில்
நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பண்ணல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா போற்றி. ஓம் முருகா போற்றி.